ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் காலை நேரத்தில் இந்த 5வது மாதத்தினுடைய முதலாவது வாரத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் இயேசுப்பா நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த லைவ்ல காணொளியிலே பார்க்கிற தேவ பிள்ளைகளையும் இயேசுப்பா நாமத்தில் நன்றியும் வாழ்த்துதலை சொல்லுகிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அநேகர் போன் மூலமா என்னோடு தொடர்பு கொண்டு பேசுறீங்க. ஆமே, நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம் என்று உங்கள் ஒவ்வொருவரும் இயேசுப்பா நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. இனி அநேக பேர் உற்சாகப்படுத்துறாங்க. அநேக போன் மூலமா இன்னும் ஆமேன் கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக கொடுப்பதற்கு இனி உற்சாகப்படுத்துற எனக்கு ஜெபம் பண்றாங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 189வது பக்கம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் பவுலிடத்தை நோக்கி இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் பேசுறார். என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, ஏன் கர்த்தர் சொல்றார் பவுலை பார்த்தாங்க, என்ன தீங்கு நடந்தது, என்ன பவுலுக்கு நேரிட்டது என்பதை நாம் முந்தின அதிகாரங்களிலே நாம் வாசிக்கும் போது நமக்கு தெளிவாக புரிகிறது. வீட்டுல போய் நீங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நமக்கு நன்றாக புரியும். அல்லேலூயா சொல்லுங்க. 17ஆம் அதிகாரத்தில் அத்தேனே என்கிற ஒரு பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்த நேரத்தில் நடந்த காரியங்களை அந்த 17ஆம் அதிகாரத்தில் நாம் அங்க வாசிக்க முடிகிறது. அங்க விக்கிரங்கள் நிறைந்த ஒரு பட்டணம். ஆமென், அல்லேலூயா. இங்க தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டதான ஒரு பட்டணம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தீங்கு செய்யப்பட்டதான ஒரு பட்டணம் அத்தேனே பட்டணம். 17ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுல் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டு அப்படி நீங்க வாசிக்கிறோம். பவுலுடைய வைராக்கியம் தேசத்தை குறித்து, பட்டணத்தை குறித்து, ஜனங்களை குறித்து அவர் தேவனுடைய காரியங்களை சுவிசேஷமாய் பட்டணங்கள் தோறும் அறிவித்து வரும் பொழுது ஆமென் அல்லேலூயா, அவருக்கு வருகிற பல தீங்குகள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகளோடாக அந்த 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது இந்த அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. பல இன்னல்கள், பல இடையூறுகள், பல சாத்தானினுடைய கிரியைகள், அவன் தேசத்தினுடைய பல கிரியைகளை கண்டு அவன் அல்லேலூயா பல ஒரு சூழ்நிலையோடு இந்த கொரிந்து பட்டணத்தில் வருகிறார். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் இந்த கொரிந்து பட்டணத்துக்கு நேராய் பவுலை நடத்துகிறார். ஆமென். இங்கேயும் அவர் பல நாள் தங்கி இருந்து சுவிசேஷம் அறிவித்து தேவ சமூகத்தில் தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆமென் அல்லேலூயா, இந்த பட்டணம் அந்த அத்தேனே பட்டணத்தை போல் அல்ல, இந்த பட்டணத்தில் நான் உன் கூட இருக்க போகிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி இந்த பட்டணத்தில் ஒருவனும் இல்லை. அப்பேற்பட்ட தீங்கு செயல் இருந்தால் என்று சொன்னார், அவர்கள் உன் சார்பில் வருவார்கள், அவர் உன் சார்பில் நிற்பார்கள். நீ கடந்த நாட்கள் நினைத்த காரியங்களை நினைத்துக் கொண்டு, கடந்த மாதத்தில் நடந்த காரியங்கள் நினைத்துக் கொண்டு, கடந்த மாதங்களில் நாட்களில் காணப்பட்ட சூழ்நிலைகளை நினைத்துக் கொண்டு, இந்த மாதத்திலும் நீங்கள் பயணிக்கிற இந்த மாதத்திலும் ஆவியானவர் சொல்கிறார், அந்த நாட்கள் நடந்தது மாதிரி அல்ல, அந்த அத்தனை பட்டணத்தில் இருந்த மாதிரி அல்ல, இந்த பட்டணத்தில் உன்னை நடத்துவேன், நான் கூட இருப்பேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் இல்லை. ஆமென். தீங்கு, பலவிதமான தீங்குகள். ஸ்தோத்திரம்.
வேதத்திலே தீங்கை குறித்து நிறைய நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, ஆனா பவுல் எப்ப தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டாரோ அந்த நாட்கள் இந்த பல தீங்குகளை அனுபவித்து வருகிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆமென். பவுலுக்கு ஏற்பட்ட இந்த அப்போஸ்தல நடவடிக்கையில பல தீங்குகளை நான் சிலது மட்டும் உங்களுக்கு நோட் குறிப்பா சொல்றேன். ஆமென். 14ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, வேகமா ஒருவர் நான் சொல்ற வசனங்களை வேகமா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14 அதனுடைய 19, ஆமென், வேகமா. அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் பாருங்க, இந்த எப்படி அத்தேனே பட்டணத்திலே இந்த பவுலுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அந்தியோகியா பட்டணத்திலும் பவுலுக்கு விரோதமாக செயல்பட்டு அவன் செய்த போதனைகளை விரோதமாக கல்லறிந்து, ஆமென், அவன் அடித்து துன்புறுத்தி அவன் மறிச்சு போயிட்டான்னு சொல்லி தரன்னு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து இழுத்து போட்டார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியங்கள்! தேவனுக்காக வாழ்கிற, தேவனுக்காக செயல்படுகிற பவுலுக்கு விரோதமா நடந்த காரியம். அவனை கல்லால் அடிச்சு, அல்லேலூயா, மரண போராட்டத்துக்கு நேரம் தள்ளி இருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரிஜினல் கல்லு நம்மளை நோக்கி வர்றதில்ல, ஆனா பல கல்லு வருது. ஆமாவா இல்லையா? ஒரிஜினல் கல்லு என்ன செய்யறது இல்ல. அன்னைக்கு பவுலுக்கு ஒரிஜினலாவே கல்லு வந்துச்சு. இன்னைக்கு நமக்கு ஒரிஜினல் கல்லு வர்றதில்ல. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அந்தரங்கத்தில் பல கல்லுகள் நம்மை நோக்கி வருது. ஆமாவா இல்லையா? பல கல்லுகள் நமக்கு விரோதம் வருது. நம்ம பிள்ளைகளே நமக்கு விரோதமா கல் எறிறாங்க. நம்முடைய குடும்பத்தாரே நமக்கு விரோதமா கல் எறிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம கூட பிறந்தவங்களே நமக்கு விரோதமா கல் எறிறாங்க. அந்த தீங்குகளை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், அவனை தர இழுத்து வெளியே கொண்டு வந்து போட்டாங்க. உங்களை ஊர் ஜனத்தின் மத்தியில உங்களை கேவலப்படுத்தி ஊரை விட்டு துரத்தப்பட்டிருக்கலாம். உங்களை சொந்த பந்த மத்தியில உங்களை அவன் இழுத்து கொண்டு வெளியே மற்றவர்கள் பார்க்கிறபடி உங்களை கொண்டு வெளியே துரத்தி விட்டு இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, பவுல் மீண்டும் எழுந்து அந்த பட்டணத்துக்குள் சென்றார். ஆமென், அல்லேலூயா. எங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எங்க தீங்கு அனுபவிக்கப்பட்டீங்களோ, எங்க உங்களுக்கு குரல் எழும்பினார்களோ அதே இடத்தில் போய் நிற்க வைக்க போகிறார் கர்த்தர். அதே இடத்தில் உங்களை மகிமையாய் நிற்க வைக்க போகிறார். தீர்க்கதரிசனமா சொல்றேன், அநேக பட்டணத்தை விட்டு நீங்க வெளியே வந்திருக்கலாம். உங்க சொந்த பட்டணத்தை வெளியே வந்திருக்கலாம். உங்க சொந்த ஊரை விட்டு வெளியே வந்திருக்கலாம். உங்க சொந்த மத்த விட்டு வெளியே வந்திருக்கலாம். இன்னைக்கு அதே இடத்தில் கர்த்தர் கொண்டு நிற்க வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை, ஆமென், அந்த பட்டணத்துக்கு நேராக திரும்ப நடத்த வைக்க போகிறார். இனி அந்த இடத்தில் தீங்கு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. 16ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி பவுலுக்கு விரோதமாக சீலாவுக்கு விரோதமாகும் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்தார்கள். போதும். இங்க பவுலுக்கு 2வது ஒரு தீங்கு நடக்கு. இங்க ரோமர்கள், ஸ்தோத்திரம், பவுல் ஒரு யூதன். ஆமென், அல்லேலூயா. ரோமர்கள் பவுலுக்கு விரோதமாக மற்ற ஜாதி, மற்ற ஜனம் இவனுக்கு விரோதமாக எழும்பி இவனை அடித்து கூட்டம் கூடுனாங்க. எப்படி அந்தியோக பட்டணத்தில் பவுலுக்கு விரோதம் ஒரு பட்டணமே, தேசமே கூடி வந்து அவனை அடித்து இழுத்து போட்டது மாதிரி இங்க அநேக ஜனங்கள் கூடி அவனுக்கு விரோதமா எழும்பி அவன வஸ்திரங்களை கிழித்து அவனை அடித்து அநேக அடிகள் அடித்து சிறையில தூக்கி போட்டாங்க. சிறையில சும்மா தூக்கி போடல, கொழுமரத்தில் அவனை தலைகீழ மாட்டினாங்க. எப்படி மாத்தினாங்க? கைய கால கட்டி அவனை அடிச்சு கொண்டு போய் தலைகளா கொண்டு போய் அவனை தொங்க போட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் அந்த இடத்திலும் அவன் சும்மா இருக்கல, கர்த்தரை துதித்தார். உங்களெல்லாம் இந்த ஒவ்வொரு ஃபேனுக்கு நீரா தலைகளா கட்டி தொங்க போட்டா, ஆமென், நல்லா இருக்கும் போதே நம்மனால என்ன செய்ய முடியறது இல்ல, கையை தட்டி வாயை திறந்து என்ன செய்யறது இல்ல, ஆராதிக்க முடியல. தலைகளா தொங்க போட்டிருந்தா
கை எல்லாம் கை காலெல்லாம் கட்டி தலைகளா இருந்தா ஒரு அல்லேலூயா. நாங்களா சின்ன வயசா இருக்கும்போது தலைகளா நடப்பாங்க பசங்கள், பாத்திருக்கீங்களா? கைய கீழே போட்டு அப்படியே நடப்பாங்க. இன்னைக்கு யாரும் அப்படி நடக்கிற மாதிரி தெரியல. ஆமேன வர மாட்டேங்குது. தலைகளா நாங்களும் அடிக்கடி தலைகளை குப்புற அடிப்போம். ஆமா, தலைகள பல விஷயங்கள் பண்ணுவோம். இன்னைக்கு அதெல்லாம் பிள்ளைகளை செய்யறது எல்லாம் இப்ப செல்போன் தான். ஆமே, ஆமா. ஒரு நிமிஷம் அப்படி தலை கீழே போட்டு அப்படி பார்த்து பாருங்க, கிருகிருன்னு பூமி எல்லாம் நம்மளை சுத்துற மாதிரி இருக்கும். பவுலை பல மணி நேரம் அவனை அந்த தலைகளை போட்டு அவனை கட்டி வச்சு துன்பப்படுத்தினாங்க. அதே பட்டணத்தில், அதே சிறைச்சாலைக்குள்ள, அதே ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் அந்த தீங்கிலிருந்து விடுவித்தது மட்டுமல்ல, அவனுக்கு குரோதம் எழும்பின ஜனங்களையும் கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. 28ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்ததும் பலியானது இவனை பிழைக்க வெட்டவில்லை என்றும். 6ஆம் வசனம் சொல்லுது, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடியில விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதம் அவனுக்கு வராததை கண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பவுலுக்கு விரோதமா ஒரு தீங்கு வருது. சோத்திரம், அல்லேலூயா. குளிர் காய்ந்து கொண்டிருந்த நேரத்தில் விறக தூக்கி போடும் பொழுது அங்கே ஒரு விரியல் பாம்பு என்ன செஞ்சிருச்சு? இவன் கைய கவ்விருச்சு. சோத்து கடிக்கல, என்ன பண்ணிருச்சு? கவ்வி கொண்டது. பல பிரச்சனைகள் நம்மளை கவ்வும், வந்து கவ்வுன்னு கவ்வும். சோத்திரம், புடிச்சுக்கோ நம்மளைய. பல தீங்குகள் வந்து நம்மளை பிடிச்சுக்கோ. அவன் விடாது. அது சீக்கிரமா அது வந்து விடுதலை ரிலீஃப் கொடுக்காது. சீக்கிரமா அதற்கான விடுதலை நமக்கு வராது. அப்படிப்பட்ட தீங்குக்குள்ள உங்களை பிசாசு கொண்டு போய் சேர்த்துருவான். ஜனங்கள் நினைப்பாங்க, இவன் சீக்கிரமா மண்டை போட்டுருவான், சீக்கிரமா இவன் ஊரை விட்டு காலி பண்ணிடுவான், சீக்கிரமா இவன் இருக்க மாட்டான், சீக்கிரமா இவன் முடிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி உங்களை அழிவுக்கு நேராக பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அந்த இடத்தில் கர்த்தர் அந்த தீங்கிலிருந்து பவுலை பாதுகாத்தது மட்டுமல்ல, அந்த பட்டணத்தையே தேசத்தையே கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பவுலுக்கு பல தீங்குகள் இருக்கு. 1 கொரிந்தியர்ல நீங்க வாசிக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், அங்க பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் அநேக அடிகள் அடிக்கப்பட்டேன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரா 2 கொரிந்தியர் நினைக்கிறேன், 11ஆம் அதிகாரமா அங்க வாசிக்கும் பொழுது, ஆமா, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 24 முதல் அங்க வாசிக்கும் பொழுது, நீங்க வாசிக்க நேரம் இல்ல, 24 முதல் அதனுடைய 28 வரை 27 வரைக்கும் அவர் பட்ட பாடுகளை, தீங்குகளை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல தீங்குகளை பவுல் அங்கே அனுபவிக்கப்பட்டதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எப்பேற்பட்ட தீங்குகள் உங்க வாழ்க்கைக்கு விரோதமா வந்தாலும் கர்த்தர் அதை விடுவிக்க தேவன் போதுமானவரா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நான் இன்னைக்கு உங்களோட பேசுகிற தலைப்பு, தீங்கு செய்ய தீயவர் இல்லை. சொல்லுங்க இந்த வார்த்தைய. தீங்கு செய்ய தீயவர் இல்லை. சங்கீதம் 56வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 56 அதனுடைய 5 வசனங்களை, 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமா இருக்கிறது. அவர்களுடைய முழு எண்ணமா இருக்கிறது. பாருங்க, இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எனக்கு தீங்கு செய்வதே இவர்களுடைய எண்ணமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்றாங்க, பாஸ்டர் எனக்கு எது நடக்குதோ இல்லையோ தீமைகள் அதிகமா நடக்குது பாஸ்டர். சோத்திரம். ஆமா, யாரு சம்மன் இருந்தாலும் கும்மன் இருந்தாலும் அவன் ஏதோ ஒன்று என்னை சும்மா விட மாட்டேங்குது. ஆமென், அல்லேலூயா. ஆமா, பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ ஒண்ணு வச்சாது முறைச்சாவது என்னைய ஆப் பண்ண பாக்குறான். அல்லேலூயா. தீங்கு செய்கிறான். சோத்திரம். நித்தமும் இவனுடைய பொழப்பே எனக்கு தீங்கு செய்வதா இவன் எண்ணமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. சிரிச்சா குற்றம். ஒரு நல்ல ஒரு புடவை வாங்கி கட்டுனா அதுல ஒரு பிரச்சனை. சோத்திரம். நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட்டை வாங்கி போட்டா ஒரு பிரச்சனை. அது வரைக்கும் வேஷ்டி கட்டுவோம், ஒரு நாள் பேண்ட் போட்டா பிரச்சனை. அதனாலதான் பாஸ்டர் நான் பேண்டே போறது இல்லை. ஆமென் சொல்லுங்க.
ஒரு சுடிதார் போட்டா பிரச்சனை, சோத்திரம். ஆமா, சரி வீட்டுல இருக்கிறமே நைட்டி வாங்கி போட்டா அதுல ஒரு பிரச்சனை. நைட்டி போட்டா அப்புறம் நைட்டி தானே போடணும். நைட்டு என்ன ஆமீன் வர மாட்டேன். அல்லேலூயா. ஏதோ ஒன்று பிரச்சனை. குக்கர் விசில் வந்துட்டா பயங்கரமா உசில் வச்சு சோறு தான் வச்சு பயங்கரமா திங்கா போலாக்க, சோத்திரம். ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு விசில் சாப்பாட்டுல வைக்கலாம்னா விசில் சத்தம் போனா கூட பிரச்சனை. பாஸ்டர் என்ன ஆமேன வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாசத்துல 2 கேஸ் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே பக்கத்து வீட்டுக்காரிக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவளுக்கு மட்டும் 2 கேஸ் வருது, நம்ம 2 மாசத்துக்கு 1 கேஸ் எடுக்கிறோம், இவளுக்கு மாசத்துல 2 கேஸ் வருது. எப்படி? அப்படித்தான். அதுல ஒரு தீங்கு. என்ன ஆமேன வர மாட்டேங்குது. இவ எண்ணம் புல்லா எனக்கு தீங்கு செய்வதே. ஆண்டவர் அதுக்கு தான் ஒரு ஆன்சர் சொல்றார், அதுக்கு தான் பதில் சொல்றார். 40வது சங்கீதம் அதனுடைய 14 வசனத்தை வாசிக்கும் போது 40:14 வாசிங்க பார்க்கலாம். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெக்கி நாணி தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சையடைவார்கள். ஆமென். அவர்கள் வெட்கப்பட்டு போவாங்க. எனக்கு விரோதமா தீங்கு செய்கிறவர்கள் அவர்கள் லட்சையடைவார்கள். அவர்கள் நாணி அப்படின்னா வெட்கப்பட்டு போவார்கள். அவர்கள் இழந்து போவார்கள். கையை உயர்த்தி நல்ல ஆமென் சொல்லு. நமக்கு விரோதமா எழும்புகிற தீங்கு 12 வசனம் சொல்லுது, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதா இருந்தது. பாருங்க, அதிகமான பாரம் எனக்குள்ளாக. அப்படிப்பட்ட தீங்கு தீமைகளை நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. புருஷன் அப்படியே 1 மாசம் அங்கேயே தங்கி வேலை செஞ்சா பரவாயில்லையோங்கிற மாதிரி நிறைய மனைவிகள் இருக்கீங்க. அவர் வந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனை. சொல்றியா? இனி அவர் ஆஃப் ஆக போறார். மனைவி கண்டாவே பிரச்சனை பாஸ்டர். கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்தா முன்னாடி அவதான் நிக்கா. ஆதாமுக்கு அதான் பிரச்சனை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரே கொஞ்ச நேரம் கண்ணை மூடு, ஆபரேஷன் பண்ண போறேன் அப்படின்னாரு. என்ன ஆபரேஷன் சொல்லல, ஆபரேஷன் கண்ணை மூடுறா அப்படின்னு குளோரோஃபார்ம் கொடுத்து ஆமென் அல்லேலூயா ஆதாம படுக்க வச்சு ஆபரேஷன் பண்ணி சக்சஸ். எந்திரி தட்டி எழுப்பிட்டு எந்திரிச்சு பார்த்தா முன்னாடி ஒண்ணு நீக்கி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பார்க்கும் போது நல்லா தான் இருந்துச்சு, அனுபவிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு, ஐயோ எல்லாத்துக்கு காரணம் நீர் தந்த இவதான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ ஏவல் சொல்றா. ஆமென் அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒண்ணு ஆமென் கொடுத்தீங்களா, அதுதான் பிரச்சனை. மாறி மாறி தீங்குகளை நினைக்கிற பேசுகிற ஒரு நிலைகளை கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீ தலை குனிந்து போவதில்லை, உன்னை தலையை நிமிர வைக்க போகிறார். ஆமென். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் தான் பின்னிட்டு லட்சம் அடைவார்கள். அவர்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாம் 26:29 வேகமா வாசிங்க. ஆதியாம் 26:29 வாசிங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி. இதுவரைக்கும் தீங்கு செய்தவர்கள், நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் ஈசாக்குக்கு விரோதமாக பரம்பரையாக தீங்கு செய்தவங்க இப்ப சொல்றாங்க, சாமி கும்பிடுறோம் சாமி, நாங்க தீங்கு செய்ய வரல, நீர் எனக்கு தீங்கு செஞ்சிடாதப்பா. அல்லேலூயா. நம்மளை பார்த்து ஆமென் அல்லேலூயா பல பேர் சொல்ல போறாங்க, இதுவரைக்கும் நான் உனக்கு எவ்வளவோ தீங்கு செஞ்சிட்டேன், இனி எனக்காக ஜெபம் பண்ணு சாமி, நான் எந்த தீங்கு உனக்கு விரோதமா செய்ய மாட்டேன். ஆமென். நீ என்னை ஆசீர்வதியும் என்று அங்கே சத்துருக்கள் வந்து ஈசாக்கு முன்பதாக மண்டிடுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. லவ்னு வரும், அது சொல்லி பயப்படணும். ஐயோ உன்னை மட்டும் லவ் பண்ண மாட்டேன் ஜாமி, கும்பிடுற நீ ஏசுநாதரு என்ன ஆமேன்னு வரமாட்டேன், நிசத்தமா போயிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு விரோதமா எழும்பி வருகிற தீங்குகளை கர்த்தர் இனி தொட விட மாட்டார். சொல்றார், நாங்க இனி தொடாமல். அல்லேலூயா சொல்லுங்க.
நமக்குள் இருக்கிற ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். நமக்குள் இருக்கிற வல்லமை என்ன என்பதை அநேகர் காண போகிறார்கள். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. வேகமா சில விஷயங்களை அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை மையப்படுத்தி சில விஷயங்களை வேகமா சொல்ல போறேன். தீங்கு செய்ய தீயவர் இல்லை. நமக்கு விரோதமா தீங்கு நடக்காம இருக்கணும்னா, நமக்கு விரோதமா தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை வேகமாய் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் நமக்கு தீங்கு செய்ய விட மாட்டார். சாரி, ஒரே வசனத்தை மட்டும் வாசி விட்டு நம்ம அடுத்த காரியத்துக்கு போவோம். ஆமென். ஆதியாகமம் 31:7 வாசிப்போம். ஆதியாகமம் 31 அதனுடைய 7 வாசிக்க கேட்போம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ முறை தீங்கு நடந்திருக்கலாம். ஆனா தீங்கு நடக்கும் போதெல்லாம் தேவன் பெரிய ஆபத்திலிருந்து நம்மளை விடுவித்தார். யாக்கோபு சொல்றாரு, ஆமென், எவ்வளவோ தீங்குகள் எனக்கு விரோதமா உங்க அப்பன் செஞ்சான், ஆனா கர்த்தர் எனக்கு எந்த தீங்குக்கும் இடம் கொடுக்கவில்லை. எந்த தீங்குக்கும் தேவன் இடம் கொடுக்கவில்லை. இனி கர்த்தர் எந்த தீங்குக்கும் இந்த 5ஆவது மாதத்தில் இடம் கொடுக்க மாட்டார். உன் தீங்கிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். உன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற 4 விஷயங்களை வேகமா சொல்ல போறேன். கூடாரத்தை கட்டுங்கள். சொல்லுங்க இந்த வார்த்தைய. நான் சொல்றத சொன்னீங்கன்னா போதும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, வீட்டை கட்டுங்க, அவ்வளவுதான். அதுதான் நான் அப்படி சொன்னேன். கூடாரத்தை கட்டுங்கள், கூர்மையா இருங்கள். சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? சார்பா இருக்கணும், கூர்மையா இருங்கள். 3வது, கூட்டி சேருங்கள். என்ன பண்ணணும்? கூட்டி சேருங்கள். 4வது, கூலா இருங்க. சொல்லுங்க இந்த வார்த்தைய. வெயில் டைம் எப்படி பாஸ்டர் கூலா இருக்கிறது? ஆண்டவர் சொல்றார், நீ கூலா இரு. அல்லேலூயா. சொல்லுங்க. அமைதலா இரு, சாந்தமா இரு, நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அவ்வளவுதான், அம்பிட்டு தான் செய்தி. சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, அதனுடைய 18ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனாய் இருந்தபடியினாலே அவரிடத்தில் தங்கி வேலை செய்து வந்தார். நல்ல கவனிங்க. இந்த பவுல் அத்தேனே பட்டணத்திலிருந்து கொரிந்து பட்டணத்துக்கு வரும் பொழுது அவனுக்கு கூட ஒத்தாசைக்கு யாரும் இல்ல, உதவிக்கு யாரும் இல்ல. கர்த்தரா 2 பேரை கொண்டு வர்றார். ஆக்கில்லா, அது என்னோட ஆக்கில்லா, ஆஸ்கில்லா, பிஸ்கில்லா. சோத்திரம். 2 பேர். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை. ரோமாபுரியில அங்கிருந்த ராயன், சோத்திரம், அங்கிருந்த ஆமென் அல்லேலூயா, ராயன் என்ன பண்றார்? அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாம் வெளியே அனுப்புகிறார். அங்குள்ள மனிதர்கள் எல்லாம் வெளியே அனுப்புகிறார், அடிச்சு துரத்துறார். இவர்கள் கொரிந்து பட்டணத்துக்கு நேரா வர்றாங்க. வரும் பொழுது பவுலோடு கூட இணைந்து கூடாரம் செய்கிறார்கள். ஆக்கிலா பிரிஸ்கிலாவும் கூடாரம் போடுறவங்க, பவுலும் கூடார வேலை செய்கிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேரும் இணைந்து அந்த பட்டணத்தில் பல கூடாரங்களை போட்டார்கள். ஆமென் அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டை கட்டினார்கள், கூடாரம் போட்டார்கள். கூடாரம் செய்கிற தொழிலாளர் 2 பேர் இணைந்து கூடாரங்களை போட்டார்கள். ஜெபத்தோட செய்தார்கள். ஆவிக்குரிய காரியத்திற்காக இணைந்து செயல்பட்டார்கள். உனக்கு விரோதமா தீங்கு வராம இருக்கும்னா நீ நல்ல ஒரு கூடாரம் செய்கிறவனா இருக்கணும். ஆமே. நல்ல வீட்டை கட்டுறவங்களா இருக்கணும். உனக்கு தீங்கு வராம இருக்கணும், பிரச்சனை வராம இருக்கணும்னா நல்ல வீட்டை கட்டுறவனா இருக்கணும். ஆமென் அல்லேலூயா. புத்தி உள்ள சிறு வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவளோ இடித்து போடுகிறாள். ஸ்திரீ என்பது சபைக்கு அடையாளமா சொல்ல. நான் அப்படி அந்த பாயிண்ட்க்கு வர்றேன். சோத்திரம். நல்ல புத்தி உள்ள சபையா இருந்தா, நல்ல புத்தி உள்ள சபையில் இருக்கிற விசுவாசிகளா இருந்தீங்கன்னா நல்ல வீட்டை கட்டுவீர்கள். அல்லேலூயா. நல்ல வீட்டை கட்டப்பட்ட வீட்டுல நீங்க சுகமா இருப்பீங்க. புத்தி இல்லாத விசுவாசிகளா இருந்தீங்கன்னா வீட்டை இடித்து போடுவீர்கள். இடிக்கப்பட்ட நிலையில உங்க வாழ்க்கை மாறிவிடும். தீங்குகள், பிரச்சனைகள், ஆபத்துகள் வரும் பொழுது அந்த கூடாரத்தில் வாழ முடியாது. அது இடிக்கப்பட்ட வீடாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்ல ஒரு கூடாரத்தை அமைக்கணும்.
தேவன் பிரசன்னமாகிற கூடாரத்தை அமைக்கணும். தேவன் வாசம் பண்ணுகிற கூடாரத்தை கட்டணும். தேவன் குடியிருக்கிற வீட்டை கட்டணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. பேய்க்கும் பிசாசுக்கும் நல்ல வீட்டை கட்டக்கூடாது. தேவன் வாசம் பண்ணுகிற வீட்டை கட்டணும். தேவன் வந்து போகிற வீடாய் கட்ட வேண்டும். தேவனுடைய ஊழியக்கார் வந்து போகிற வீடாய் கட்ட வேண்டும். அப்படிப்பட்ட வீடாய் நம்ம பார்க்கணும். இது தேவன் தங்குற வீடா, தேவன் செயல்படுகிற வீடா, தேவன் வந்து இங்க ஆசீர்வதிக்கிற வீடா, தேவன் வந்து இங்க தங்குற வீடா என்று கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. நான் வீடுன்னு சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்றேன். ஆவிக்குரிய கூடாரத்தை நீங்க கட்ட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நீங்கள் எப்பேற்பட்ட வீட்டை கட்டுறீங்க, எப்பேற்பட்ட குடிசையை கட்டுறீங்க, இது வாடகை வீடு தானே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு வீடு கூட்டுறது இல்ல, ஒற்றை அடிக்கிறது இல்ல, பெயிண்ட் அடிக்கிறது இல்ல, வீட்டை மொழுவுறது இல்ல, வீட்டை கழுவுறது இல்ல, எல்லாம் அப்படியே கணக்கு, எல்லாம் அப்படியே துணி மூட்டை அழுக்கு மூட்டையாவே கிடக்குது. வீட்டுக்குள்ள வந்தா ஒரு நாற்றமா இருக்கு, வீட்டுக்குள்ள வந்தா வீடு பெருக்கிறது இல்ல, வீட்டுக்குள்ள வந்தா ஒரே குப்பை கூலமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய வீட்டையும் மாமிசப்புற வீட்டை ரெண்டு சேர்த்துதான் நான் இப்ப பேசுவேன். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய வீடு சுத்தமா இருந்தா மாமிசப்புற வீடு சுத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லும்போது பாசமா லைட்டா பாப்பாங்க. எனக்கு வீடு கூட்ட தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னைக்கு கூட்டினீங்க? நான் உடனே சொல்லுவேன், அதெல்லாம் நாங்க கூட்டின காலம் அந்த காலம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கூட்டணும். வீட்டை என்ன செய்யணும்? வீட்டை எத்தனை நேரம் கூட்டுறீங்க? 3 நாளுக்கு ஒருக்கா கூட்டுறோம் பாஸ்டர். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சாப்பிட்ட பிளைட்ட, சாப்பிட்ட நம்ம புலங்குற பாத்திரத்தை அப்பப்போ கழுவணும். போட்டிருக்கிற உருப்படிகளை அன்னன்னைக்கு துவைக்கணும். பாஸ்டமா ஒரு நாள் அழுக்கு துணி வைக்க விடவே மாட்டாங்க. ஏங்கர்ல ஒரு சட்டை ஒரு அழுக்கு லைட்டா தான் இருக்கும். நான் கூட திட்டுவேன், இன்னும் ஒரு நாள் போட்டிருப்பேன். எதுக்காக? அவங்களுக்கு இந்த அழுக்கே பிடிக்காது, நாத்தமே பிடிக்காது. நான் ரொம்ப அவங்க விஷயத்துல ரொம்ப நான் என் வாழ்க்கையை மெச்சிக்குவேன். சோத் ஆமேன்னு சொல்லுவேன். வீட்டை 2-3 தடவை பெருக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது அழுக்கு இழுக்கு இருந்தனா அதை உடனே கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். நான் சொல்லுவேன், வட முடியாம இருக்கிறீங்க, ஏன் இப்பவே எல்லாம் இழுத்து போட்டு செய்யறேன், எனக்கு இது பிடிக்காது. ஒரு அல்லேலூயா ஆமென்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் மனைவி பார்த்துதான் ஆரம்பத்துல பிரச்சனை பண்ணாங்க. இவன் ஒண்ணு வேலையும் செய்ய மாட்டா. இப்ப வந்து பாரு, வெளி தோட்டத்தை பார்க்க கூடாது. என் வீட்டை பாருங்க, ஒரு நாள் என் வீட்டுக்குள்ள அழுக்கு இருக்குமா பார்க்கவே முடியாது. என் சபைக்குள்ள ஒரு அழுக்கு இருக்குமா பார்க்க இருக்க முடியாது. எங்க வீட்டை என் மனைவி கிளீன் பண்றதுனால சபை என் மக்கள் கிளீன் பண்றாங்க. என் சபையில வந்து ஒருத்தர் அழுக்கு இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நான் சுத்தமா இருக்க விரும்புறேன், எங்க வாழ்க்கை சுத்தமா இருக்கணும் விரும்புகிறோம், என் சபையும் சுத்தமா இருக்கு. இன்னைக்கு அநேக சபைகளை போய் பாருங்க, ஒற்றை தொங்குது, கருப்பு கருப்பா இருக்கும். சபைக்குள்ள போனாவே அங்க ஒரு அழுக்கழுக்கா இருக்கும், வீட்டுக்குள்ள போக ஒரு அழுக்கழுக்கா இருக்கும். என்ன ஆமேன்னு வர மாட்டேன். வீடு விசிட்டிங் வந்தோம்னா சேர் எடுத்து போடுவாங்க. சேரை போடும்போது அழுக்கு இருக்கா அழுக்கு இல்லையான்னு பார்க்கணும். ஒயிட் சட்டை போட்டு வருவோம், மின்னு துவைக்கிறது மனைவி அல்லவா? ஆலையில சொல்லுங்க. உங்க ஊர் மூட்டை அழுக்க எல்லாம் உங்க சேர்ல ஏற்றி வச்சுட்டு அதுல வந்து 4 ஜம்முன்னு உட்காந்துக்கோனா ஜோமணி ஃபயரா ஜோமணி வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தோடனே கேட்டுக்கிட்டு வந்தோடனே பாசமா சொல்லு, எந்த வீட்டு அழுக்கு? நான் சொல்லுவேன், இந்த வீட்டு அழுக்கு. ஆலையில சொல்லுங்க. அதனால நிறைய பேர் இப்ப சேரே போடுறது இல்ல, சேரே இப்ப அடமானம் வச்சுட்டாங்க. எதுக்கு இந்த வம்பு? பாஸ்ட் வந்து பாயிலேயே உட்காரட்டு, இடுப்பு வலிக்குது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட வீட்டை கட்டுறீங்க? இங்க ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பவுலும் சேர்ந்து நல்ல ஒரு வீட்டை கட்டினாங்க. நல்ல வீட்டை, சமாதானம் உள்ள வீட்டை, ஜப வீட்டை, தேவ பிரசன்னமான வீட்டை, ஆவிக்குரிய வீட்டை கட்டுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யோபு 5ஆம் அதிகாரமா 21வது வசனமா, எப்படிப்பட்ட வீட்டை நம்ம கட்டணுமா? வாசிங்க பார்க்கலாம். இவ்வளவு நேரமா ஃபயர் எழும்பட்டோம்.
அதேதான் வாசிங்க. உம்முடைய கூடாரம் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். 5:21 தானா? 24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். சமாதான வீட்டை கட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? காலை எந்திரிச்சு சொன்ன யார் வீட்டை கட்டுறாங்களோ அவங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் வீட்டு ஆசீர்வதிங்கப்பா, இந்த வீடு சமாதான வீடா இருக்கட்டும், காலையிலேயே உங்களுடைய பிரச்சனை வீட்டை நிரப்பட்டும், காலையிலேயே தேவ மகிமை வந்து இறங்கட்டும், வீட்டுக்குள்ள பேய் பிசாசு எழும்பி செயல்படாம, சண்டை வராம, குழப்பம் வராம, குழம்பு வைக்க சண்டை, கரண்டிக்கு சண்டை, பாத்திரங்களுக்கு சண்டை, கூட்டுறக்கு சண்டை எதுவும் வராம ஆண்டவரே சமாதான வீட்டாய் ஆசீர்வதியும். அல்லேலூயா. காலை எந்திரிச்சு ஜெபம் பண்றோமா? குடும்பமா ஜெபம் பண்றோமா? அந்த வீடு சமாதானத்தோடு இருப்ப காண்பீர். ஏன்னா அந்த வீட்டுல குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் கூடாரம் போடணும்? ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வேகம் ஒரு ஆள் வாசிங்க. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் கூடாரம் உண்டாயிருக்கும். எதுக்கு கூடாரம் போடுறோம்? வெயில் உள்ள வரக்கூடாது, மழை உள்ள வரக்கூடாது, பேய் பிசாசு உள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, எந்த ஆபத்து வரக்கூடாது. மறைவிடத்தை, கூடாரத்தை கட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. நல்ல வீட்டை கட்டணும், சமாதானம் உள்ள வீட்டை கட்டணும், வெயில் உள்ள வராத வீட்டை கட்டணும், பிரச்சனை போராட்டங்கள் வராத வீட்டை கட்டணும், நிழல் உள்ள வீட்டை கட்டணும். எப்படிப்பட்ட வீட்டை கட்டணும்? வீட்டை சுத்திலும் வச்சு மறைச்சிட்டு மேல அப்படியே ஓப்பனா விட்டீங்கன்னா அது என்ன வீடு? நிழல் இல்லாத வீடு. மேல எல்லாம் நல்லா ஓடுகிடலாம் போட்டு கமட்டிட்டு சைடுல ஒண்ணும் அடைக்கலினா மறைவிடம் இல்லாத வீடு. என்ன ஆமேன் வாசிக்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. பாத்ரூமே கட்டினாலும் நல்ல கட்டுன்னு தான் சொல்றேன். ஆமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஊரே பாக்குற மாதிரி பாத்ரூம் கட்டாத. என்ன இல்ல இப்படி சொல்றாரு பாஸ்? நம்ம வீடு மறைவிடமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. வெயிலுக்கும் மழைக்கும் அது அடைக்கலம் மறைவிடமா இருக்கணும். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான வீடா இருக்கணும். பிள்ளைகளுக்கு ஆமென் ஆசீர்வாதமான வீடா இருக்கணும். அப்படிப்பட்ட கூடாரத்தை கட்டும் போது தீங்கு இந்த வீட்டுக்குள் அணுகாது. சங்கீதம் 27:5 வாசிக்கும் பொழுது தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, எப்படிங்க? தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தம்முடைய கூடாரம் மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கூடாரத்தை கட்டினா அல்லேலூயா, அந்த கூடாரம் உனக்கு மறைவிடமா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். தேவனே வந்து பல தீங்குக்கு வந்து நம்மளை தப்புவிப்பார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலைக்கு மேல சீசலை கூட்டிட்டு போறார். கவனிங்க. உயர்ந்த மலை கூட்டிட்டு கொண்டு போகும்பொழுது தேவ பிரசன்னத்தை அவர்கள் அனுபவிச்சாங்க. அப்ப உடனே சீசர் சொல்றாங்க, இப்ப நாங்க மோசேயின் சத்தத்தை கேட்டோம், எலியாவின் சத்தத்தை கேட்டோம். உனக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், இங்க நமக்கு ஒரு கூடாரம் போடுவோம். தேவ பிரசன்னம் நிறைந்த கூடாரத்தை போட, உன் பிரசனத்துக்குள்ள உன் குடும்பத்தை அடக்க, பிரசனத்துக்குள்ள உன் குடும்பத்துக்குள்ள கொண்டு வா. அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல எல்லாம் வீட்டை கட்டோன்னு 10க்கு 16 ஒரே ரூம் எடுத்து அதுல ஒரு கிச்சன் ஒரு ஃப்ளோரை மறைச்சு எல்லாம் ஒன்னா படுத்து உருளும். இன்னைக்கு என்ன தெரியுமா? குடிசை கட்டினாலமோ எனக்கு தனியா அதை மறைச்சிரு, இது அக்காவுக்கு மறைச்சிரு, இது அண்ணனுக்கு மறைச்சிரு. ஆமேன்னு சொல்லுங்க. கத்தரை விட்டு நீ மறந்துட்ட. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கூடாரத்தை கட்டு. தேவ பிரசன்னம் நிறைந்த கூடாரம். பாருங்க வேதத்தின்படி எப்படி கூடாரம் கட்டணும் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1 வாசிங்களை பார்க்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1 அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருந்தது. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும்
குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. மேஜையில் சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்டது. இரண்டாம் திரைக்குள்ளே பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தது. போதும். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இங்க நான் இப்படி சொல்றேன், 3 விதமான ஒரு கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை மையப்படுத்தி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆமென் கூடாரம், முதலாவது இடம் நல்ல பிரகாரம். எல்லாரும் சொல்லுங்க பிரகாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 நிலை இருந்துச்சு. ஒன்று, இங்க 2 சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 3 நிலைகள் இருந்தது. ஒன்று பிரகாரம். எல்லாரும் சொல்லுங்க. நீங்க கேட்ட திறந்து உள்ள வந்த உடனே முதல்ல எதை பார்ப்பீங்க? பிரகாரம். அப்படின்னா அங்க தொட்டி இருக்கும், கால் கழுவுறதுக்கு சுத்தம் தொட்டிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அது பிரகாரம். 2வது பரிசுத்த ஸ்தலம். எல்லாரும் சொல்லுங்க. என்ன இருந்தது? பரிசுத்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்துலதான் குத்து விளக்கு இருந்தது, மேஜை இருந்தது, சமூகத்தப்பங்கள் இருந்தது. இது பரிசுத்த ஸ்தலம். 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். பாருங்க, இது நீங்க உள்ள திறந்து வந்தோடனே முன்னாடி இருக்கிறது பிரகாரம். அங்க தொட்டி இருக்குது, கால் கழுவு இடம் இருக்குது, கை கழுவுற இடம் இருக்கு. அது பிரகாரம். 2வது செப்பலை விட்டுட்டு உள்ள வர இடம். இது பரிசுத்த ஸ்தலம். எல்லாரும் சொல்லுங்க. இது என்ன ஸ்தலம்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் என்ன ஸ்தலம்? பரிசுத்த ஸ்தலம். இங்க என்ன இருக்கணும்? குத்து விளக்கு இருக்கணும், இங்க மேஜை இருக்கணும், இங்க என்ன இருக்கணும்? ஆமென். தேவனுடைய சமூகத்து அப்பங்கள், ஸ்தோத்திரம், குத்து விளக்கு, வெளிச்சம், தேவனுடைய ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவை கர்த்தர் சபைக்குள் கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் மேஜை, உட்கார்ந்து அல்லேலூயா உட்காருவதற்கான வசதிகள், சேர், டேபிள், அப்படிப்பட்ட வசதிகள். அல்லேலூயா. உட்கார்ந்து தேவ வசனத்தை, வார்த்தைகளை கேட்டு ஆராதிப்பதற்கு அங்கே ஒரு மேஜை வைக்கப்பட்டிருக்கிறது. 3வது சமூகத்து அப்பங்கள், தேவனுடைய வார்த்தை. ஆமென். நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள வந்துட்டாவே நினைப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைங்கிற சிந்தைக்குள் இருக்கணும். 3வது மகா பரிசுத்தம். இது இந்த பலிபீடம். இந்த ஸ்டேஜ் தான் மகா பரிசுத்தம். இதுல யாரும் உள்ள வரக்கூடாது. ஆசாரியன் தவிர யாரும் இதுக்குள்ள வரக்கூடாது. இதுதான் தேவன் உண்டாக்கப்பட்ட கூடாரம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பலிபீடத்திற்கு ஆசாரியன் தவிர ஒருவனும் மேடை ஏறக்கூடாது. அல்லேலூயா. உங்க வீடும் அப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்க வேண்டும். பிரகாரம் இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுது பரிசுத்தமாய் நீங்கள் இருக்கணும், எப்பொழுது வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். 3வது தேவனுடைய உடன்படிக்கையை நீங்க கைக்கொள்ள வேண்டும். அதுல மண்ணா இருக்கு, அது ஆரோட குளித்த தோல் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. கற்பனை பலைகள் இருக்கிறது, அதை கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பிரசங்கம். ஆமென் சொல்லுங்க. இது ஒரு கூடாரம். இப்படிப்பட்ட கூடாரத்தை வீட்டிலே கட்ட வேண்டும். இப்படி இருக்கும்போது பிசாசு உள்ள என்ன செய்யாது? உங்க வீட்டுல வசனம் இருக்கா? வீட்டுல ஜெபம் இருக்கா? வீட்டுல துதி இருக்கா? தேவனுடைய ஆமென் மகா பரிசுத்த ஸ்தலம் பிரசன்னம் அந்த இடத்துல வீட்டுல இருக்கா? வாய புலந்து ஆடு தூங்குறது. பேய் வராம, பிசாசு வராம என்ன வரும்? தூங்குறவங்களை சொல்றேன். இன்னும் எந்திரிக்கல பாரு. வாயுக்குள்ள ஈ போய் அங்க 4-5 கரு உண்டாக்கிட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங் பத்தன பறந்து வெளியே வருது. இன்னும் எந்திரிக்கலைன்னா அது என்ன ஆவி? பக்கத்துல இருக்கிறவங்கள தட்டி விடுங்க. அப்படிப்பட்ட ஆவிகளை உடனே திரும்பி பார்க்காதீங்க. அப்ப உங்களுக்கு நம்ம பிரச்சனை வந்துடும். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட கூடாரத்தை நாம் கட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது கூர்மையா இரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்படி இருக்கணும்? சார்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சார்பா இருக்கணும். சில சொல்லுவாங்க, பாருங்க இவ எவ்வளவு ஷார்ப்பா இருக்கான் பாருங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு இவ ஷார்ப்பா இருக்கான் பாருங்க. செய்யற காரியத்துல அவன் எவ்வளவு தெளிவா இருக்கா. அதான் அந்த ஷார்ப்பு. ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதும் ஷார்ப்பா இருக்கணும். ஒரு கூர்மையான ஒரு ஈட்டி மாதிரி, ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் மாதிரி எப்போது ஷார்ப்பா இருக்கணும். அதுக்குதான் ஷார்ப்பனர்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க.
ஷார்ப்னரை களவாண்டி அவனா தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஷார்ப்னரே இல்லாம வாழ்ந்தீனா நீ கூர்மையாக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. சில வீட்டுல ஷார்ப்னரா மாமியார கொடுப்பார் ஆண்டவர். உங்கள் அமைதிக்கு காரணம் என்ன? சில வீட்டுல மருமகளை ஷார்ப்னரா கொடுப்பார், உன்னை செதுக்கிறதுக்கு, உன்னை கூர்மையாக்குறதுக்கு. சில வீட்டுல புருஷனை கொடுத்திருப்பார் ஷார்ப்பா, உன்னை ஷார்ப்பாக்க. சில வீட்டுல மனைவியை கொடுத்திருக்கிற ஆண்டவர் உன்னை ஷார்ப்பாக்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் இவ்வளவு பேசுறேன்ல, அவங்க அவளே என்னை ஷார்ப் பண்ணுவாங்க. என்ன ஆமீன் வர மாட்டேங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பெரிய பாஸ்டா இருந்தாலும் எனக்குன்னு ஷார்ப்னர் அவங்கதான். என்ன ஆமீன வர மாட்டேன்? சரி பண்ண வேண்டிய விஷயங்களை, அது கற்பனை வேண்டிய விஷயங்களை அது கரெக்டா கூர்மையாக்குறதுல தேவன் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு போதகரை கொடுத்திருக்கிறார், உங்களை ஷார்ப்பாக்க, உங்களை கூர்மையாக்க தேவன் அல்லேலூயா ஒரு ஷார்ப்னரை, ஊழியரை கொடுத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அது நம்மளை ஷார்ப்பாக்கிட்டே இருக்கும். பாஸ்டர் என்ன செதுக்காதீங்க, நான் மொழிக்கியாத்தான் இருப்பேன். நீ மொழிக்கியா இருக்கக்கூடாது தான் ஷார்ப்னரே கொடுத்துருக்கு. நீங்க பென்சில் டப்பா வாங்கினீங்கன்னா, ஒரு பென்சில் டப்பா வாங்கினீங்கன்னா அதோடைய ஒரு 10 பென்சில் உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும். நட்ராஜ் பென்சில் அல்லது என்னென்னமோ இப்ப வந்திருக்கு நிறைய. என் பொண்ணுக்கு தான் நிறைய தெரியும் அந்த பென்சில், அந்த கம்பெனில நிறைய அவளுக்கு தெரியும். சோத்திரம். இந்த மாசம் ஒரு கம்பெனி வாங்குவா, அடுத்த மாசம் அப்பா அது வாங்காதீங்க இது வாங்குங்கம்பா. அவளுக்கு தான் புதுசா அந்த கம்பெனி தெரியும். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கம்பெனி நட்ராஜ், அவ்வளவுதான். அவரு தான் எங்க வாழ்க்கையில பழப்பு கொடுத்தவர், அவரு தான். சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா சரி கவனிங்க. அப்போ நீங்க ஒரு பென்சில் ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளேயே ஷார்ப்னரா கொடுத்திருப்பான். ஹலோ ஹலோ கூட அழிரப்புறம் கொடுத்திருப்பார். அழிரப்புறம் மேட்டருக்கு வர வேண்டாம், எனக்கு தேவை இப்ப ஷார்ப்னர் தான் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு ஷார்ப்னர் தான் எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க. அன்னைக்குள்ள நிலம் அப்படிதான். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல, வாரத்துக்கு 2-3 ஷார்ப்னர். என் பிள்ளைலாம் பாருங்க இஷ்டம் போல ஷார்ப்னர். அன்னைக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு ஷார்ப். இன்னொன்னு தெரியுமா, அது ஷார்ப் பண்ணலினா அதை நாங்க நாங்க அந்த பென்சில் முனையை வச்சு அந்த ஸ்க்ரூவை கலட்டி அந்த பிளேடை எடுத்து வெளியே கீச்சுவோம். கீச்சு மாதிரி உள்ள போட்டு திருகி மறுபடியும் அதை ஷார்ப் பண்ணுவோம். தெரியுமா உங்களுக்கு கதை தெரியுமா? என்ன ஆமேன வர மாட்டேங்குது? ஒரு ஷார்ப்னர் வச்சு பல வருஷம் யூஸ் பண்ண ஆட்கள் நாங்கெல்லாம். அன்னைக்கு 50 பைசா அவ்வளவுதான். 50 பைசா தான் ஒரு ஷார்ப்னர். அது வாங்குறதுக்கு அன்னைக்கு வழி இல்லாம அந்த ஷார்ப்னரையே பல நாட்களை வச்சு பிளங்கினவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில ஷார்ப் பண்ணும்போது பென்சிலை திருக 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 அது உடைஞ்சிட்டே இருக்கும். பாத்திருக்கீங்களா? நீங்க நல்லா ஷார்ப் பண்ணுவீங்க, நல்லா புருக்கு 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 திருகிட்டு அதை ஷார்ப் பண்ற நேரத்துல மெல்ல திருகுவீங்க. ஷார்ப் ஆயிருச்சு அப்படின்னு எடுத்தா முடுங்கி உடைஞ்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. சில டைம்ல நான் பாஸ்டர் உங்களை ஷார்ப் பண்ணும்போது வேகமா முறுக்குவோம், பக்கத்துல வரும்போது மெல்ல முறுக்குவோம். ரெடி ஆயிடுச்சு ஆத்துமா, ரெடி ஆயிடுச்சு பரவாயில்ல, எடுத்து பார்த்தா ஆத்துமா ஷார்ப் ஆயிருச்சு, பரவாயில்ல நான் ரெடி ஆயிடுச்சுடா, நல்ல பென்சில் ஆயிருச்சு, இனி அதை வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு எடுத்து இப்படி பயன்படுத்தும் போது புடக்குன்னு ஒடிஞ்சிடும். ஐயோ மறுபடியும் எடுத்து அதை திருகி 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 வேகமா திருகிறது. பக்கம் வரும்போது திருகிட்டு எடுத்து எழுதலான்னு எழுதும் போது அந்த மோனை அப்படியே கையில வரும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவங்கள் உண்டு? அல்லேலூயா சொல்லுங்க. சில பென்சில் ஷார்ப்பே ஆகாது, பென்சில் தீர்ற வரைக்கும் அது ஷார்ப்பே ஆகாதுங்க, உடஞ்சிட்டே இருக்கும். அப்பதான் தெரியும் கம்பெனி எடுத்து பார், அது ஏதோ துபுக்கூர் கம்பெனியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எவனாவது ஃப்ரீயா கொடுத்த பென்சிலா இருக்கும், ஏதோ டப்பா பென்சிலா இருக்கும், அதனால தான் அது உடஞ்சு உடஞ்சு போகுது. அதை தூக்கி போட்ட நட்ராஜ் பென்சில் வாங்குறா, அது உடையாதுடா. ஐபிஏ விசுவாசிய பாடுறா, ஆனமல் ஐபிஏ விசுவாசிய பாடுறா, அது நல்ல ஷார்ப்பா இருக்கும்டா. ஜபத்துல, வேத வசனத்துல, பரிசுத்தத்துல, கர்த்தரை தேடுவதில்ல, கர்த்தரை ஆராதிப்பதில்ல, அது ஷார்ப்பா இருக்கு. பாருங்க,
4 வசனம் சொல்லுது, ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்தில் சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயு வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதர்களுக்கு திருஷ்டாங்கப்படுத்தினான். எவ்வளவு ஷார்ப்பா இருக்கான் பாருங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு தீங்கு அணுகாம இருக்கணும்னா, பிரச்சனை அணுகாம இருக்கணும்னா சபையை தேடுவதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓய்வு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வருவதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஷார்ப்பா இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ திருவுந்து முடிஞ்சிருச்சுங்களா, மறந்தே போச்சு பாஸ்டர் அப்படின்னா பக்கத்துல சொல்லுங்க, நீங்க கூர்மையா இல்ல, மழுங்கி இருக்கிறீங்க. சொல்லுங்க. சர்ச்சை மறக்குதுன்னா, ஆராதனை மறக்குதுன்னா, திருவிருந்து மறக்குதுன்னா, ஜெபம் மறக்குதுன்னா நீங்க எப்படி இல்ல? ஷார்ப்பா இல்ல, கூர்மையா இல்ல, மழுங்கி இருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஜெபம் தான் உங்களைய கூர்மையாக்கும். வியாழக்கிழமை ஜெபம், தனி ஜெபம், டெய்லி வேத வாசிப்பு, இத உங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு திரும்ப திரும்ப எப்ப வரும்னு உங்களை கூர்மையாக்கொண்டே இருக்கும், ஷார்ப் பண்ணிட்டே இருக்கும். நீ டெய்லியும் ஜெபம் பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை எந்த நாளும், புதன்கிழமை எந்த நாளும், வியாழக்கிழமை மறந்தே போயிடும். நீ ஜெபம் பண்ணி பாரு, டெய்லியும் ஜெபத்தை உட்கார்ந்து பாரு, டெய்லியும் ஜெபத்துக்கு வந்து பாரு, உனக்கு நாள் ஞாபகமா இருக்கும். வசனத்தை நல்லா படிச்சு பாரு, உனக்கு நாள் ஞாபகமா இருக்கும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஷார்ப்பா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஒரு அண்ணங்கிட்ட பேசினாலும் சரி, நீ ஒரு அக்கா தங்கச்சிட்ட பேசினாலும் சரி, நீ ஆவியில கூர்மையா இருந்தீனா எதுவும் உன்னை பாதிக்காது. ஆமீன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. அவ என்னை கெடுத்துட்டா. நீ ஷார்ப்பா இருந்தேன்னா எவ்வளவு உன்னை கெடுத்திருக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. ஏவாள் அன்னைக்கு ஷார்ப்பா இருந்திருந்தார்னா இந்த பிரச்சனை என்ன இல்ல. ஆதாம் அன்னைக்கு ஷார்ப்பா இருந்திருந்தார்னா இவ்வளவு பிரச்சனை அன்னைக்கு. தேவன் சொல்லப்பட்ட வார்த்தையின் மேல் கவனமா இருந்திருந்தார்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை. ஷார்ப் இருக்கா? வசனத்துல ஷார்ப் இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஷார்ப்பா இருக்கா? எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும் என்கிற ஷார்ப் இருக்கா? தேவன் சொல்லப்பட்ட கட்டளையின்படி, ஆவின் கனியின்படி நம்ம வாழ்றோமா? அதுல ஒரு ஷார்ப் இருக்கா? நான் அன்பா இருக்கணும், நான் பொறுமையா இருக்கணும், நான் நீடிய சாந்தமா இருக்கணும், அல்லேலூயா, நான் ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கணும். ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், ஆமா, இச்சை அடக்கம். இதுதான் அல்லேலூயா ஆவின் கனிகள். அதுல ஷார்ப்பா இருக்கணும். என்ன ஆமீன வரமாட்டேன். வேலைக்கு போன இடத்துல முடிச்சிடுறது காரியத்தை, ஊருக்கு போன இடத்துல முடிச்சிடுறது காரியத்தை. என்ன ஆமீன வரமாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஷார்ப்பாரு. நீ தேவ பிள்ளை என்பது ஷார்ப்பாரு. வாலிப பிள்ளைய, வாலிப தங்கச்சி, நீ எப்போது ஷார்ப்பாரு. எங்க போனாலும் ஷார்ப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. போன வருஷம் மே மாசம், போன வருஷம் தானா, அதிகாலை பிரேயர் வச்சிருந்தோமே. எப்போ? ஆகஸ்ட்லயா? போன வருஷம் அதிகாலை பிரேயர் வச்சிருந்தேன். அப்போ ஒரு 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 விசுவாசி கொடுத்து கர்த்தர் எனக்கு உணர்த்திட்டே இருந்தார். நான் அப்போ சொல்றேன், ஏன் பிரேயருக்கு வரல, ஏன் பிரேயருக்கு வரல கேட்டே இருந்தேன். எனக்கு என்னன்னு சொல்ல ஆவியா உணர்த்திட்டே இருக்கிறார். கரெக்டா அந்த நாள்ல தான் பிசாசு அவனை கவிருச்சு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஜெபத்தை மிஸ் பண்ணும் போது, ஆவிக்குரிய காரியத்தை மிஸ் பண்ணும் போது, நம்முடைய கூர்மை மங்கும் போது நம்மளைய முழுங்கிடும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போதும் ஷார்ப்பா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பவுல் சொல்றாரு, நான் சுத்தமாய் இருக்கிறேன். எப்படி சொல்றாரு? 6ஆவது வசனத்தை படிச்சீங்களா? நான் சுத்தமாய். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க
இப்ப எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்கன்னு சொன்னா எத்தனை பேர் சொல்ல முடியும்? படக்குன்னு நீட்டக்கூடாது, எனக்கு தெரியாதா? சும்மா நீட்டிக்கிறது. அந்த அந்த ஊர் பாஸ்டர் மாதிரி என்ன நினைச்சுக்காத, எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வெயிலுக்கு எத்தனை பேர் உள்ள போட்டு என்னெல்லாம் கோலாம் வரமாட்டேங்குது வாயில. பண்றேன் உங்களுக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டீங்களா? சின்ன பிள்ளைகளா, ஒழுக்கமா இருக்கணும். தேவ பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒழுக்கமா இருக்கணும். பாட்டிலில் பளபளப்பா தோன்றுமா? அது பார்க்கும்போது அது சீக்கிரம் நம்மளை என்ன செஞ்சுமா? தீண்டுமா? ஐயோ எப்படாது நமக்குள்ள போகும் ஆவலா இருக்குமா? வராமன்னு சொல்லுங்க. நான் ஒயின் ஷாப் பார்க்கும் போதெல்லாம் காரி துப்புறேன். சிலருக்கு ஒயின் ஷாப் பார்த்துட்டா வண்டி உள்ள போயிருது. வழங்கா புரியுதா நான் சொல்றது? வழங்குதா? சிலருக்கு சிலரெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே வண்டி நேரம் போகும், கழுத்து மட்டும் அங்க இருக்கும். நான்லாம் ஏதாவது பார்த்தேன்னா அங்கே ஜோம் பண்ணுவேன். அப்புறம் அவங்கள கட்டிட்டு ஜோம் பண்ணுவேன். அப்பா இந்த ஒயின் ஷாப் எல்லாம் தேவ பிள்ளையோட தோட்டமாய் மாறட்டும், ஊழியக்காரர் வாசம் பண்ணுகிற தோட்டமாய் மாறி. இன்னைக்கு எல்லாம் தோட்டத்துல தான் இருக்குது. அடிச்சு தோட்டத்துல உருளுங்கடா எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி. ஆமென், அல்லேலூயா. நம்ம தலைவரே கொடுத்திருக்கிறார். என்ன ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. சுத்தமா இருக்கிறோமா? பார்வையில சுத்தமா இருக்கமா? செய்கையில சுத்தமா இருக்கிறோமா? நம்ம பேச்சுல சுத்தமா இருக்கமா? செயல்ல சுத்தமா இருக்கிறோமா? அப்பொழுது தீங்கு நம்மளை அணுகாது. கூர்மையா இருக்கணும், ஷார்ப்பு. உன்னை பக்கத்துல யாரும் நெருங்க கூடாது. காம்பஸ் மாதிரி இருக்கணும். காம்பஸ் எப்படி இருக்கும்? சில காம்பஸ்ல ஒரு சைடு காம்பஸ் கம்பி இருக்கும், இன்னொரு சைடு பென்சில் இருக்கும். ரெண்டுமே ஷார்ப்பா இருக்கணும். இன்னொரு காம்பஸ் இருக்கு, ரெண்டு சைடு கம்பி இருக்கும். என் புள்ள கேட்டா, அப்பா இது வச்சு வட்டம் போடுறதுக்கு இது எதுக்குப்பா? அது உனக்கு புரியும்பா ஒரு நாள். சிலருக்கு அந்த ரெண்டு கம்பி எதுக்குன்னு இன்ன வரைக்கும் தெரியல. உங்களுக்கு தெரியுமாப்பா? தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சுகன்யா மண்டை காலேஜ் படிக்கிற புள்ள மண்டை ஆட்டுது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பனா இப்ப என்ன நீங்க படிக்கிறீங்க? நாங்க படிக்கிற காலத்துல அதெல்லாம் பயன்படுத்திட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஒரு சர்க்கிள்ல, அந்த சர்க்கிள் ஒரு வட்டத்துல அந்த அளவு என்னன்னு பாக்குறதுக்காக இந்த ரெண்டு காம்பஸ் வச்சு என்ன சொன்ன நடுவுல இருக்கிற புள்ளி அமைத்து புடிச்சு இந்த இழுத்து பார்த்து அளந்து பாக்குறதுக்கான அளவுகோல் தான் அந்த ரெண்டு கம்பி. புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுச்சா? பாரு, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் நான் எடுத்துறேன் உங்களுக்கு. போன வாரம் மெடிக்கல் எடுத்தேன், இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. ஷார்ப்பா இருக்கணும், எல்லாத்திலும் தெளிவா இருக்கணும். பஸ்ல போகும்போது ஷார்ப்பா இருக்கணும். ஹலோ, சிலருக்கு பஸ்ல போனா வாய் எங்கடா எப்படி எங்கிருந்து வருந்தல வாடகைக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க போடுறது. ஹலோ, பஸ் ஸ்டாண்ட் நிக்கும் போது அந்த வாய் எங்கிருந்து வருதுன்னே தெரியல. ஆனா சபைக்கு வரும்போது ஆவிக்குரிய அவன் சபைக்கு வரும்போது வாயே திறக்காது. பாட்டு பாடும்போது நேசிக்கிறார், நேசிக்கிறார், ஆமென், அல்ல வாய் வராது, பாடுறதுக்கு வராது, ராகம் வராது. ஆனா பஸ்ல ஒரு சினிமா பாட்டு ஓடும் போது டங்கர மக்கரா டங்கர மக்கரா டங்கர மக்கரா அப்படி அடிச்சு மியூசிக் வரும்போது நம்மால ஆட்டோமேட்டிக்கா பாடுது. ஷார்ப் இல்ல. ஆவிக்குரிய பாட்டு ஒண்ணு தெரியல, ஆனா உலக பாட்டு 1008 பாட்டு தெரியுது. மியூசிக் போடும்போது நம்மால சொல்றான் இந்த பாட்டு. ஹலோ, இங்க பாட்டு பாடுதாவே என்ன பாட்டுன்னு வார வாரம் ஒரே பாட்டு பாடினாலும் என்ன பாட்டுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாட்டு போடுற தம்பிகளே, நீங்க நல்லா பாடணும், அப்பதான் இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பேன், முழிப்பாங்க, என்ன பாஸ்டர் பாடுறாரு. நான் பாடுற பாட்டை நான் பாடுற அந்த வரி வச்சு அடிப்பாங்க, பாட்டே வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாட்டு பிராக்டிஸ். பாட்டு நமக்குள் இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஷார்ப்பா இருக்கணும், ஆவிக்குரிய கருத்தை ஷார்ப்பா இருக்கணும். இப்போ நம்ம படிப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். கூகுள்ல போய் உள்ள டைப் பண்ணு சொன்னா பசங்க வேகமா படப்படம் நடிப்பாங்க. ஆனா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு எழுத்து வாசிக்க சொன்னா இங்கிலீஷே வராது. ஆனா கூகுள்ல போய் என்ன வேணா டைப் பண்ணு, பிங்கர் பிச்சுட்டு உதறும். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துல கூர்மையா இருக்கிற ஷார்ப்பா இருக்கிற ஆவிக்குரிய கருத்துல ஷார்ப் இல்லாம மங்கி போகிறோம்.
அதனால்தான் 1 சாமுவேல் 13 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆமென் அல்லேலூயா, இவர்கள் ஆமென் பட்டயத்தை, இவர்கள் கடப்பாறைய, இவங்களுடைய ஆயுதங்களை மங்கி போயிருச்சு. அதை கொண்டு போய் ஷார்ப் பண்றதுக்கு பெலிஸ்தியர் தேசத்துக்கு போக வேண்டியதா இருக்கிறது. என்னதுங்க? பெலிஸ்தியர் தேசத்துல போய் இவங்க ஷார்ப் பண்ண வேண்டியதா இருக்கு. காரணம் என்ன? ஆலயத்தை மறந்தனால, ஆலயத்துக்கு வராதனால, தேவனை தேடாதனால, தேவ பிரசனத்தை அனுபவிக்காதனால, தேவ சமூகத்துல வந்து ஷார்ப் பண்ணாதனால. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஷார்ப் மங்கி போயிடுச்சுன்னா நீ ஊரா போக வேண்டி வரும். மாத்திரம் ஆஸ்பத்திரியா போக வேண்டி வரும். உன் பிரச்சனைகள், தீங்குகள் அதிகமா பெருகிட்டே இருக்கும். ஆமென். நீ எப்பொழுதும் ஆலயத்தை விடாத, தேவ பிரசனத்தை விடாத, தேவ சமூகத்தை விடாத. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 41:15, சங்கீதம் 45:5 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மளை கூர்மையாக்குறார், மலைகளை நொறுக்க, ஆமென், சத்துருக்களை கிழிக்க, நமக்கு விரோதம் எழும்புகிற தீங்குகளை அழிப்பதற்கு தேவன் நமக்கு ஷார்ப் கொடுக்கிறார், கூர்மையாக்குறார். இந்த கூர்மைக்குள்ள வா, ஒரு ஆமென் சொல்லுங்க. இரும்ப கூர்மையாக்கணும் என்ன பண்ணணும்? இரும்ப கூர்மையாக்கணும் என்ன பண்ணணும்? தீயுக்குள்ள வச்சு அதைய உருக்கணும். அப்புறம் மண்டையா தட்டணும். ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் தீக்குள்ள வைக்கணும். மறுபடியும் அம்மாமண்டி சுத்தி எடுத்து மண்டையா புழக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் அது ஒரு ஷேப்புக்கு என்ன செய்யும்? இன்னைக்கு சில டைம்ல ஆவியன் அப்படி விரும்புகிறார். சில சத்தியங்கள் உங்களை போட்டு மண்டையா டமால் இடிக்கிற மாதிரி பாசி என்னவே போடுறார். நீ ஒரு கடப்பாறையா மாறணும், அதனால நீ ஒரு ஈட்டியா மாறணும். அதனால ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சிலர கூர்மையாக்க விரும்புகிறார். அதுக்கு சில பெரிய சம்மட்டி எடுத்து நம்பீர்னு போடணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஷார்ப்பாகணும். சத்துருக்கள் அது கிழிக்கும். 3வது நான் சொன்னேன், கூட்டி சேர்க்கணும். என்ன செய்யணும்? 7வது 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அவிடம் விட்டு தேவனை வணங்குமாய யுஸ்து என்னும் பேர் உள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜபாலயத்துக்கு அடுத்ததா இருந்தது. ஜபாலய தலைவனாய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டில் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன். ஆனால் கொரிந்தியரும் அநேகர் விசுவாசத்தை கேட்டு விசுவாசித்து, அவன் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. நமக்கு தீங்கு வராம இருக்கணும்னா ஆத்துமாவை சேர்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. யாரை சேர்க்கணும்? ஆத்துமாவை. நம்ம கூட பல ஆத்துமாக்களை சேர்க்கணும். நம்ம சேர்க்க விடுறதே இல்லை. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆத்துமாவை நீ ஆண்டவருக்கு என்று கொண்டு வானோ, கொண்டு வர்றதில்ல, துரத்துறதுல இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆத்துமாவை துரத்துற ஊழியம் நம்ம ஃபர்ஸ்ட் ஊழியம் செய்யறோம். நீ துரத்துற ஊழியம் வேண்டாம், சேர்க்கிற ஊழியமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க ஆக்கிலா பிரிஸ்கில்லா பவுல் சேர்த்து கொண்டார். இங்க சீலாவும் தீமோத்தேயும் சேர்த்து கொண்டார். இங்க ஆமென் அல்லேலூயா யாரு? யுஸ்து அவனை சேர்த்து கொண்டார். கிறிஸ்பு அவனை சேர்த்து கொண்டார். இன்னும் அநேகரை அவர் ரட்சிப்புக்குள் நடத்தி சேர்த்து கொண்டார். அந்த பட்டணத்தில் ஆண்டவர் சொல்றார், இன்னும் அநேக பேர் இங்க இருக்கிறாங்க, உனக்கு தீங்கு செய்வதற்கல்ல, உன் கூட ஒத்தாசையாக. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற விசுவாசி எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நானா ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு 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 ஆமென் வரமாட்டேங்குது. ஆமென் அல்லேலூயா ஏற்படுத்தி விட்டா ஆமென் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அப்படின்னு இந்த வாரம் பாட்டு. அடுத்த வாரம் என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உன்னை சும்மா விட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வாரம் என்ன பாட்டு? கொண்டாடுவோம் தேவனுக்கே மகிமை, தேடி வந்து நம்மளை எல்லாம் மீட்டவரே தினமுமக்கே மகிமை. பாபா ஒரே வல்லம். ஃபர்ஸ்ட் வாரம். 2வது வாரம் நீ வந்தா விடமாட்டண்டி, வந்தா மிதிப்பேண்டி, நீ வந்தா உதப்பேண்டி, நீ வந்தா நாயை விட்டு துரத்துவேண்டி. அடுத்த வாரம் கேட்பேன், என்னமா கூடி ஜெபம் பண்ணீங்களா? அவன் வீட்டுல இம்மாமண்டி நாய் நின்னுச்சு பாஸ்டர், என்னை பார்த்து பெல்லு பெல்லு பெல்லுங்குது பாஸ்டர்.
நான் ஏற்படுத்துறது யாரு? இந்த குதூகலம் கொண்டாட்டம் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. பவுல் சேர்த்து கொண்டார், தீங்கு வரல. ஆண்டவர் சொல்ல இன்னும் அநேக பேர் இருக்கிறாங்க பட்டணத்துல. ஹல்லேலூயா சொல்லுங்க. பாடுறதுல பிரச்சனை, கூடி ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றதுல பிரச்சனை, பாடுறதுல பிரச்சனை. ஜெபம் நடத்துனா எனக்கு என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணல, நீங்க பெரிய என்ன கலெக்டர் வேண்டாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. டீ கொடுத்தா எனக்கு கொஞ்சமா கொடுக்கறான், அவங்களுக்கு பாரு ஒரு டம்ளர் வலித்து வலிஞ்சு போகுது, எனக்கு பாரு அரைக்கிழமை கொடுக்கறான். அப்ப இவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, நான் போக மாட்டேனே இந்த பிரேயருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுது பவுல் எல்லாரையும் அநேகரை சேர்த்து கொண்டான். வீட்டு பக்கத்து ஆத்து மக்கள் உன் பக்கத்து இருக்கிறாங்கன்னா அது உனக்கு பெரிய பலன், அது பெரிய பலன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆத்துமா இருக்க இருக்க நமக்கு பலன். பக்கத்துல ஒரு ஆத்துமா வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பலன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்மால் இப்ப ஜெபம் பண்ணிக்கிறோம், ஆண்டவரே இந்த சீட்ல யாரும் வரக்கூடாது, வலதுபுறம் இடதுபுறம் யாரும் வரக்கூடாது, வெயில் ரொம்ப புழுக்கமா இருக்கு, வந்து உட்கார்ந்தால் ரொம்ப புழுகும், இன்னைக்கு யாரும் வரக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஜெபம் பண்ணி உட்காருவீங்களா? பின்னாடி பாஸ்டர் என்ன பண்றாங்க தெரியுமா? சேர் இல்லாதவங்களை கூட்டி கொண்டு உங்க பக்கத்துல உட்கார வச்சிருவாங்க. பாஸ்டர் என்ன ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே இந்த சேரெல்லாம் நிரம்பட்டும், அதுக்கு வேண்டி நான் பின்னாடி உட்கார்ந்து கொண்டு சேரெல்லாம் நான் நிரப்புகிறேன். அவங்க தரிசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம என்ன தரிசனம் உட்கார்ந்து இருக்குது? யாரும் வரக்கூடாது, ரொம்ப புழுக்கமா, ஃபேனுக்கு நீரை நான் தான் உட்காருவேன், என் பக்கத்துல யாரும் வரக்கூடாது, சாப்பிடும் போது நான் தனிமையா உட்கார்ந்து சாப்பிடுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இவ குழம்பு ஊத்துனா நான் சோறு சாப்பிட மாட்டேன். இவர்கள் இன்னைக்கு ஐசக் பிரதர் சோறு போட்டிருக்கிறார், அவர் சோறு போட்டதுக்கு நான் சாப்பிட மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரிவின தேவன் சேர்க்கன்னு விரும்புகிறார். தள்ளுண்டவனையும் நொறுங்கப்பட்டவனையும் கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். மீகா 5ஆம் அதிகாரமா அங்கே நம்ம அங்க வாசிக்க 4-6 வசனத்துல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது தேவன் சேர்க்கிறார், ஊழியக்காரங்க சேர்க்கிறாங்க, நம்ம அதை பிரிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. சேர்க்கிற ஊழியத்தை செய்யுங்க, சேட்டம் என்ற ஊழியத்தை செய்யாதீங்க. நான் ஏதோ அப்படி இப்படி ஆத்துமாவை கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீங்க நல்ல ஊழியம் செய்ய செஞ்சு போட்டு பிரித்து விட்டுறாதீங்க. ஏதோ அவங்க அப்பப்ப ஏதோ ஒரு வேலையை செய்யறாங்க, ஊழியத்துல அப்பப்ப ஏதோ ஒன்று என் தயவு ஏதோ ஒன்று செய்யறாங்க, அந்த தயவை கெடுத்துடாதீங்க, கும்பிடுகிறேன். சேர்க்கிற ஊழியத்தை செய்யுங்க, பிரிக்கிற ஊழியத்தை செய்யாதீங்க. ஹல்லேலூயா. நீ எல்லாம் எனக்கு மட்டும் முருங்கா போடவே மாட்ட சொல்லுங்க. நீ மட்டும் எனக்கு முருங்கா, எனக்கு முன்னாடி போன அந்த அக்காவுக்கு முருங்கா போட்ட இல்ல, உனக்கு அப்புறம் போடல. உங்கூட காய், நான் பழம். ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. குழம்பு இங்க ஊத்த சொல்ல இங்க ஊத்துற தெரியல, பாவம் ஊத்திட்டான். பிரிச்சிடாதீங்க, சேர்த்து வையுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. போன வாரம் பாத்திரங்களை கழுவி தெரியாம அந்த அக்கா சாரியில பட்டிருக்கு, ஏதோ ஒண்ணு தண்ணியோ ஏதோ ஒண்ணு அந்த சட்டியோட கரையோ பட்டு தெரியாம பட்டுருச்சு. தெரிஞ்சு அந்த அக்கா பண்ணாது எனக்கு தெரியும். அடுத்த மாசம் பாத்துக்கிறேன், வர மாட்டனே. நானும் இங்க உட்கார்ந்து ஜன்னலட்டி பார்த்து யாரெல்லாம் விளக்குறார்கள், யாரெல்லாம் வேலை செய்கிறார்கள் என்று பார்த்தா இந்த அக்கா பேக்க மாட்டிட்டு நான் போகிறேன் நான் போகிறேன் ஊருக்கு கிளம்பி. அது வரைக்கும் அந்த அக்கா உட்கார்ந்து எல்லாம் செஞ்சிருக்கோம். பிரிச்சதை யாரு? ஹல்லேலூயா சொல்லுங்க. எந்த விஷயத்தில் சேர்க்க பழகுங்கள், பிரிக்காதீர்கள். அதுதான் தீங்கிலிருந்து தீமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்படி கூட்டாத, இப்படி கூட்டு, இப்படி செய்யாத, இப்படி செய். நான் இதுக்கு கலெக்டர் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், நீ என்னை கூட்ட, நீ என்ன இதை சொல்றியா? சேர்த்து விடுங்கள், பிரிச்சு விடாதீர்கள்.
அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு அவங்க பிரிச்சுக்கிறீங்க, இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? எங்கிட்டே பிரிச்சு ஓடிடுறாங்க. நீங்க 2 பேரும் பிரிஞ்சது இல்லாம சபை விட்டே பிரிஞ்சிடறாங்க. அதுதான் ஊழியம் வேண்டாங்கிற. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஊழியமோ சேர்க்கிற ஊழியத்தை என்ன செய்யுங்க? செய்யுங்க. அங்க அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் அங்க வசனத்தை கேட்டாங்க, அநேகர் விசுவாசம் ஆனாங்க, அநேகர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இன்னைக்கு நம்மனால நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தீங்கு வராம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சேர்க்கணும். பாருங்க 7ஆம் வசனம் சொல்லுது, யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீடு அவன் வீடு ஜெபாலயத்துக்கு அடுத்ததா இருந்தது. யாராவது பக்கத்துல குடியிருக்க கூடாது, எடுத்துருவாங்க யாராவது. அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிற, ஐயோ பாஸ்டமா உனி வேலை வாங்கியே கொன்றும். சும்மா சும்மா சர்ச்சு கூப்பிட்டே கொன்றுவாங்க. 10 தெருவுக்கு தள்ளி அல்லது 2 ஸ்டாப்புக்கு தள்ளி போய் குடியிரு. வேண்டாம், உனக்கு எதுக்கு இந்த ஊழியன்னு கேட்க. பவுல் அவனை கொண்டு வந்து எங்க உட்கார வச்சாரு? எங்க உட்கார வச்சாரு? சபைக்கு பக்கத்துல உட்கார வச்சாரு யுஸ்துவ. நீங்க உஸ்து உஸ்துன்னு உஸ்தி விட்டுறீங்களே, யுஸ்துவ சேர்க்க சொன்னா உஸ்ஸு உஸ்ஸு உஸ்ஸுன்னு முடுக்கிறீங்களே. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உஸ்ஸுன்னு மூட்டுற வேலை நாய்க்கு மட்டும்தான் செய்யணும், வேற யாருக்கும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாரத்துல 3 நாள் பிரேயருக்கு வந்துட்டா அந்த அக்காட்ட அடுத்த வாரம் போய் காதுல போய் கொடையிறது. அக்கா உங்க வீடு எவ்வளத்த? என் வீடு அங்க 3 தெருவு தள்ளி. அப்படியா? வியாழக்கிழமை வர்ற, வெள்ளிக்கிழமை வர்ற, சனிக்கிழமை வர்ற, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்துடுற. அப்படியா? நான் இங்க பின்னாடி புடக்காளி பின்னாடி தான் இருக்கிறேன், ஒண்ணுக்கு வர்றது இல்ல. தெரியுமா உனக்கு? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவேன், அடுத்த வாரம் லீவ் போடுவேன், முடிஞ்சா 2 வாரம் லீவ் போடுவேன். நீ எனக்கு அப்படி அத்தனை முறை வர்ற? உஸ்ஸு உஸ்ஸுன்னு நாய் வெட்டுற மாதிரி விரட்டாதி இருக்க. சேர்த்து கொள்ளுங்க. ஏக்கா பிரேயர் வர மாட்டீங்க? அக்கா வெள்ளிக்கிழமை பிரேயர் வாங்கக்கா. அண்ணா வாங்கண்ணா, நீங்களா வந்தா நல்லா இருக்கு வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி பழகுங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. ஹலோ கிரீன் 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 கிரீன், நான் தான் பேசுறேன். நல்லா இருக்கு, வெளியே பிரேயர் பண்ணிக்கலாம். பாஸ்டர் எப்படி இருந்துச்சு பிரேயர்? எனக்கு தெரியும் இப்படித்தான் இருக்கணும், போகாதுன்னு சொல்ல கேட்டியா? அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மேரி சிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு தெரியுமா? அவங்க நம்ம சர்ச்சுன்னு யாருன்னு தெரியாது, பாஸ்டர் யாருன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இந்த ஊருக்கு அவங்க வரும்போது அவங்க இந்த சர்ச்சை டிராவல் பண்ணி போய் வீட்டை பார்த்தாங்க. அவங்க வீட்டை பார்க்கல, அவங்க மனசு நினைச்சாங்களா, நல்ல இடத்துல வந்துட்டோம், நல்ல இடத்துக்கு வந்துட்டோம், இனி நமக்கு சர்ச் இருக்குது, அது போதும், வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அவங்க வருகிற பிரச்சனைக்கு ஊருக்காரன் கூப்பிடுறான், உறவுக்காரன் கூப்பிடுறான், அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்க. பல விஷயங்கள் அவங்கள சாதகம் பண்ணி பல விஷயங்கள் வருது. அவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க, நான் முதல் வரும்போது ஆலயத்தை பார்த்து, இனி இந்த ஆலயத்தை விட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய காரியத்துல நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம், எப்பேற்பட்ட தீங்கு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அவைகளை ஜெயமாய் மாற்றுவா. அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் ஓடிவிட்டது, சொல்லி முடிக்க போகிறேன். 11ஆம் வசனம் சொல்லுது, அவன் அநேக வருஷமும் 6 மாதம் அங்கே தங்கி வேத வசனத்தை அவர்களுக்குள் உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். அந்த ஊர்ல அநேக வருஷம் இருந்தான். 4 விஷயம் சொன்னேன், கூலா இருங்க. எப்படி இருங்க? கூலா இருங்க. பாருங்க வசனத்தை வாசிக்கும் பொழுது, 12ஆம் வசனம் வாசிக்கும் போது, கலிலேயன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவனை நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக கொண்டு போய் இந்த வேத பிரமாணத்துக்கு விகத்தமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதித்து வரும் என்று அவனை கொண்டு போய் என்ன செய்யறாங்க? நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவனை தண்டிக்கணும், அவனை சிறையில போடணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க. ஆனா இந்த இடத்துல பவுல் ஒன்னும் பேசல. நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். அவன் ஒண்ணுமே பேசல. வேதவாசம் அடுத்த வருஷம் பவுல் பேசுவதற்கு எத்தனைப்பட்ட போது உடனே அவன் அமைதியாயிட்டான். அந்த கலிலேயன், அந்த அதிபதி அந்த காரியத்தை எல்லாம் பார்த்துட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
பவுலுக்கு சாதகமா எல்லாம் செய்தார். பவுலுக்கு சாதகமா எல்லாம் செய்து முடித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றார், நீ அமைதியா மட்டும் இரு, உனக்கு சாதகமான ஆட்களை நான் வச்சிருக்கிறேன், உனக்கு சாதகமான காரியமான அதிபதிகளை வச்சிருக்கிறேன், உனக்கு சாதகமான அதிகாரிகளை வச்சிருக்கிறேன், உனக்கு சாதகமான காரியங்களை வச்சிருக்கிறேன். நீ அமைதியா மட்டும் இரு. வாய் இருக்குன்னு முறம் புடைக்கிற மாதிரி வாயை புடைச்சிடாத, கிழிஞ்சிரும். ஓ வாய்தான். கூலாயிரு, அமைதலாயிரு, கர்த்தர் மாத்தி போடுவா. எல்லாரும் இருப்போமா? தேவ சமூகத்திலே ரீபாபா ராகாதானா ரபா சந்தாரா தீலாலா ரபா ரபா. ஆவியானவர் நம்மோடு பேசினார். தீங்கு செய்ய தீயவர் இல்லை. உனக்கு விரோதம் எந்த மணி எழும்ப முடியாது. நல்ல ஒரு கூடாரத்தை கட்டு, நீ கூர்மையாயிரு, கூட்டி சேரு, கூலாயிரு. கர்த்தர் ஜெயமாய் தருவார், வெற்றியாய் தருவார். உன் வாழ்க்கை வெற்றியாய் ஜெயமாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நேரம் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? இந்த வார்த்தைக்கு நேரம் எத்தனை பேர் தன்னை அர்ப்பணிக்க போகிறீங்க? ஆவியானவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உன்னத பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி